கதை இன்று அதிகாலை பொங்கல் கொண்டாட்டத்துடன் தொடங்குகிறது. வீட்டின் முற்றம் கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து இந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். கர்ணவேஷ்டி சட்டையில் கம்பீரமாக வந்து இந்துவின் கையை பிடித்து, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இந்து என்று சொல்கிறான். கடந்த சில நாட்களாக இருந்த கசப்புகள் நீங்கி இருவரும் நெருக்கமாகும் தருணம் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சந்தோஷமான சூழலில் ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் கிருபாகரன். ஜனவரி 13 எபிசோடில் வந்த அந்த மர்ம நபரை தடுத்து நிறுத்த அவர் போட்ட திட்டம் தோல்வியடைகிறது. அந்த மர்ம நபர் இன்று ஊர் மக்கள் முன்னிலையில் ஒரு பெரிய உண்மையை உடைக்க தயாராகிறார். இதனால் கிருபாகரன் மற்றும் திவாகரன் முகம் வெளிரிப் போகிறது. ஊர் பெரியவர்கள் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் அந்த மர்ம நபர் பேசத் தொடங்குகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, கர்ணாவின் பழைய நண்பன் மற்றும் கிருபாகரனின் இரகசிய கணக்குகளை பார்த்த ஆதித்யா. கர்ணா, உன் சொத்துக்களை உன் சித்தப்பா எப்படி முறைகேடாக தன் பெயருக்கு மாற்றத் துடித்தார் என்பதற்கு இதோ ஆதாரம் என்று கூறி ஒரு ஃபைலை நீட்டுகிறார். இதை பார்த்ததும் கிருபாகரன் ஆவேசமாக இந்துவை திட்டுகிறார். நீதான் இவனை வரவழைத்தாய் என்று கத்துகிறார். அப்போது இந்து, ஆமாம், இந்த குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கும் கருப்பு ஆடுகளை அடையாளம் காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஆக்ரோஷமாக பதில் கூறுகிறாள். எப்போதும் அமைதியாக இருக்கும் இந்து இன்று காளியாக மாறி பேசுவது இன்றைய எபிசோடின் மாஸ் சீன். ஆதாரங்களை பார்த்த கர்ணா கடும் கோபமடைந்து கிருபாகரனை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறான். ஆனால் பொங்கல் அன்று வீட்டில் சண்டை வேண்டாம் என்று பெரியவர்கள் தடுக்கிறார்கள். எபிசோடின் இறுதியில் கிருபாகரன் வஞ்சகமாக சிரித்து கொண்டே, இந்த பொங்கல் உனக்கு சந்தோஷத்தை தரலாம் கர்ணா, ஆனா நாளைக்கு உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு என்று சவால் விடுகிறார். நேற்றைய பொங்கல் சவாலுக்கு பிறகு கிருபாகரன் சும்மா இருக்க போவதில்லை. இன்று மாட்டுப் பொங்கல் என்பதால் ஊரே கொண்டாட்டத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்த திட்டமிடுகிறார். குறிப்பாக கர்ணாவுக்கு பிடித்தமான காளையை சீண்டிவிட்டு அதன் மூலம் கர்ணாவை சிதைக்க திட்டம் போடுகிறார். இந்துவுக்கு ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்ற உள்ளுணர்வு, இன்டுவிஷன் தோன்றுகிறது. கர்ணா மாட்டுத் தொழுவத்திற்கு செல்லும் போதெல்லாம் அவள் அவனை எச்சரிக்கிறாள். ஆனால் கர்ணா, விளையாடாதே இந்து, இது நம் பாரம்பரியம் என்று அவளை சமாதானப்படுத்துகிறான். திடீரென்று இந்துவின் போனுக்கு ஒரு மர்ம அழைப்பு வருகிறது. கிருபாகரனின் ஆட்கள் பேசும் ரகசியத்தை யாரோ ஒருவர் ஒட்டு கேட்டு இந்துவிடம் சொல்கிறார்கள். கர்ணா உயிருக்கு ஆபத்து, உடனே தடுங்கள் என்ற செய்தி கேட்டு இந்து பதறியடித்து கொண்டு ஓடுகிறாள். நாளை எபிசோடின் மிக முக்கியமான பகுதி ஜல்லிக்கட்டு மைதானம். காளைகளை அவிழ்த்து விடும்போது கிருபாகரனின் ஆள் ஒருவன் ஒரு மருந்தை அந்த காளைக்கு தெரியாமல் செலுத்துகிறான். இதனால் ஆக்ரோஷமடையும் காளை கர்ணாவை நோக்கி பாய்கிறது. காளை பாய்ந்து வரும்போது கர்ணாவை காப்பாற்ற இந்து குறுக்கே ஓடுகிறாள். கர்ணா, நில்லுங்க என்று கத்திக்கொண்டே அவள் ஓடி வரும் காட்சி ஸ்லோ மோஷனில் காட்டப்படுகிறது. காளை முட்டியதா, இந்து கர்ணாவை காப்பாற்றினாளா என்ற உச்சக்கட்ட பதற்றத்துடன் நாளை எபிசோட் முடிவடைகிறது. வணக்கம் நண்பர்களே, சின்னஞ்சிறு கிளியே சீரியல்ல நாளைக்கு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீன் இருக்கு. இந்து தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம கர்ணாவை காப்பாற்ற போறாங்க. இதுக்கப்புறமாவது கர்ணாவுக்கு தன் சித்தப்பாவோட சுயரூபம் முழுசா புரியுமா, இல்ல கிருபாகரன் இதையும் ஒரு விபத்துன்னு சொல்லி தப்பிச்சிருவாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.